ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஒரு புதிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இன்று முதல் சோதனை முயற்சியாக ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தரிசன டோக்கன் இன்று காலை வழங்கப்பட்டு ஸ்கேன் செய்த பின்னே தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க. அதேமாதிரி ஈஓ அவர்கள் புதிய இலவச தரிசன கவுண்டர், இலவச தரிசன கியூ லைன்லாம் போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலை தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய ஈஓ பதவி ஏற்ற பிறகு அனைத்து துறைகளும் அன்னப்பிரசான சென்டர், இலவச தர்ஷன் கியூ, ஸ்ரீவாரிமெட்டி எல்லா இடங்களையும் சர்வேலன்ஸ் பண்ணி அதுக்குள்ள ரிசல்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமலையில் இருக்க கியூ லைன், ஃப்ரீ தர்ஷன் கியூ லைன் வராங்களே, அந்த கியூ லைனில் ஃபுல்லாக போய் ஆய்வு பண்ணும்போது சுத்தம் இல்லாத காரணத்தினால அங்கே இருக்க துப்புரவு பணியோட அதிகாரிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஈஓ களப்பணியிலே இருக்கார். தொடர்ந்து பக்தராகவே இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி இது எல்லாமே சரி செய்யப்படுறாங்க. நான் கூட ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிச்சுன்னா சும்மா லைட்டாக பண்ணுவாங்கன்னு நினச்சி இவ்வளோ டீப்பாக இறங்கி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்றதை நானும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்தது ஈஓ அவர்கள் முந்தானத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மீண்டும் திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்படும். அது இன்று முதல் நடைமுறையில் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டில் என்ட்ரன்ஸில் திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கணக்குப்படி 3000 டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த 3000 டிக்கெட்டையும் ஸ்ரீவாரிமெட் என்ட்ரன்ஸ் இருக்க 40வது படிக்கட்டில் வாங்கி திருமலைக்கு நடந்து போகிற ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போய் 1200வது படிக்கட்டில் ஸ்கேனிங் வச்சுருக்காங்க. அங்கே ஸ்கேன் பண்ணால் தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி என்ற விஷயத்தை தெரிவிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் ஸ்ரீவாரிமெட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு அவங்க ஆய்வில் தெரிவிச்சிருந்தாங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கிட்டு பேருந்து மார்க்கமாகவோ இல்லை ஓன் கார் வழியாகவோ அவங்க திருமலை போய் தரிசனம் பார்த்துடுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பக்தர்கள் நடந்து போகிற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்ன்றதான் நினைக்கிறேன். இப்போ முதல்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ரீவாரிமெட்டுக்கு 5000 இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. இவங்க 3000 தான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 3000 தான் இருந்துச்சு. எந்த சேஞ்சஸும் டிக்கெட்டில் சேஞ்சஸ் பண்ணல. இவங்களும் 5000 ரூபா மாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நடைமுறை அலிப்பிரி நடைபாதையிலும் தொடரணும்னு நான் வேண்டுகிறேன். அலிப்பிரி நடைபாதையில் மேலே காளி கோபுரத்தில் இடம் இல்லாத காரணத்தினால பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. குழந்தை சிறுத்தை தாக்கிறதுக்கு முன்பு அந்த திவ்ய தர்ஷன டிக்கெட்டை வாங்கிட்டு திருமலைக்கு நடந்து போகும்போது காளி கோபுரத்தில் ஸ்கேன் வைப்பாங்க. அப்படி இருக்கவங்க தான் திவ்ய தர்ஷன டிக்கெட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த நடைமுறை மீண்டும் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அப்படி செயல்படுத்தினா இன்னொரு டிராபேக்கும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இலவச தரிசன டிக்கெட்டை மொத்தம் 3 இடங்களில் கொடுத்தாங்க. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுவிவாசம், ஃபஸ்ட்டு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசாமி சத்திரம், இந்த 3 இடத்துல கொடுத்தாங்க. நமக்கு திவ்ய தர்ஷன் டோக்கனை பூதேவி காம்ப்ளெக்ஸை கொடுத்த காரணத்தினால ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கவுண்டரை விஷ்ணுவாசத்துக்கு மாற்றினாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டிக்கெட் நடைபாதை வழியாக போகிறவங்க மட்டும்தான் வாங்கிட்டு போகிற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கோவிந்தராஜசாமி சத்திரம் டெமாலிஷ் ஒர்க் நடக்கவும், சிறுத்தை தாக்கி குழந்தை இறந்த பின்பும் இலவச தர்ஷன் டிக்கெட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த 3 இடங்கள் தான் இருந்தது. இப்போ மீண்டுமே பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டிக்கெட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இலவச தரிசன டிக்கெட் வாங்குற சூழ்நிலை விஷ்ணுவாசம் 1, சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் 2 மட்டும்தான் இருக்குன்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது. இல்லை கூடுதலாக இன்னொரு இடங்கள் என்ன ஒதுக்குவாங்களா என்ற விஷயமும் நமக்கு நடைமுறைப்படுத்துமோ தெரியும். இப்போ சோதனை முயற்சியாக இது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் நானும் சொல்லுவேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இன்னும் வசதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு தேவஸ்தானம் முயல்கிறாங்க. இது எல்லாமே நடைமுறையில் கொண்டு வரும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நானும் சொன்னேன் எதுவும் செய்யாமல் போனாமல் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி இந்த விஷயம்லாம் செய்கிறது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய தக்கதாக இருக்குது நானும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நடைபாதையில் போகிறவங்களுக்குன்னு இப்போ திவ்ய தர்ஷன் டிக்கெட் நடைபாதையில் ஸ்கேன் வைக்கிறீங்க, தப்பு சொல்லலை. இப்போ திவ்ய தரிசனுக்கும் தனி லைன் வச்சுட்டிங்கன்னா திருமலையில் அவங்க சீக்கிரமாக தரிசனம் பார்க்குற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக பார்க்குறதுக்கு இருக்குன்றது என்னோடய கருத்தாக நான் சொல்ல வரேன். இப்போ முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா, திவ்ய தர்ஷன் டிக்கெட் ஸ்கேன் வச்சு போகிற நிலைமையிலையும்
கொடுக்கும்போது 2023 அவங்க இங்கேருந்து போயும் ஃப்ரீ தர்ஷன் கியூ லைன், அதாவது இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு பேருந்து மார்க்கமாக திருமலைக்கு வந்து ஃப்ரீ தர்ஷன் கியூ லைனில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நடைபாதை வழியாக வந்து காளிகோபத்தில் ஸ்கேன் பண்ணி இவங்களும் ஃப்ரீ தர்ஷன் கியூ லைனில் ஜாயின் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க. அதை மாற்றி திவ்ய தரிசனத்துக்கு 2019 முன்னாடி எப்படி இருந்துச்சு, திவ்ய தரிசனத்துக்கு வரும்போது தனி கியூ லைன் அவங்க 2 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி இந்த பக்தர்களுக்கும் பண்ணால் அது திவ்ய தர்ஷன் நடைபாதை வர்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் என்ற விஷயங்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி கொடுத்தாங்கன்னா நடைபாதையில் வந்துட்டே இருந்தாங்கன்னா திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. அந்த மாதிரி கொடுப்பாங்களா 2019 முன்னாடி சொல்கிறேன், நான் கோவிட்டுக்கு முன்னாடி இது காளிகோபுரத்தில் கொடுப்பாங்க. நடந்து போகிறவங்க எல்லாருக்குமே விரைவான தரிசனத்துக்கு உண்டான வழிகளை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வருவாங்களா, இல்லை இதே 5000 4000 நம்பர்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ்லேயே ஓட்டுவாங்களா என்ற கதை நமக்கு தெரியல. அது இனிமேல் நடக்க தான் ஒரு அப்டேட்டாக கிடைக்கும். களத்தில் வந்து நிறைய விஷயங்களை தேவஸ்தானம் ஈவோ அவர்கள் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்ற விஷயத்தை தான் ரொம்ப ப்ளஸ்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் எல்லா இடங்களையும் விசிட் பண்ணணும், இன்னும் லக்கேஜ் கவுண்டரில் விசிட் பண்ணணும். லக்கேஜ் கவுண்டரில் விசிட் பண்ணும்போது அங்கே இருக்க பக்தர்கள்கிட்ட கேட்கணும், காசு வாங்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை கேட்கணும். அங்கே இருக்க சிசிடிவி கேமராவிலுமே சர்வலைன்ஸ் பண்ணுறது தனி டீம் போட்டு சர்வலைன்ஸ் பண்ணி அதோட தகவல்லாம் கொடுக்கணும். மொட்டை அடிக்கிற இடங்களில் போய் விசிட் பண்ணணும், லாக்கரை விசிட் பண்ணணும், ரெஸ்ட் ரூம்ஸில் விசிட் பண்ணணும். இதெல்லாம் விசிட் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக மாற்றிட்டாலே திரும்பவும் இயல்பு நிலைக்கு திருமலை திருப்பதி கோயிலை சுத்தப்படுத்ததோட கிளியர் வந்துடும்ன்றது என்னுடைய கருத்தாக வைக்கிறேன். அதே மாதிரி திரும்பவும் அந்த ஆன்லைன் டிக்கெட் எல்லாமே சரி செஞ்சு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன் புக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்ற கோரிக்கையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு வழங்குங்க. வாழ்க வளமுடன்.